வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. ஏமா அப்படி சொல்ற? கனகாவை அழிக்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்னொரு தடவை கிடைக்காது. அவளை அழிக்கிறதுக்காகத்தான் நாகபந்தனத்தையே தயார் பண்ண. அப்புறம் ஏன் மாத்தி பேசுற? அதில்ல ஜமீனையா, என்னோட பிளான மாத்திட்டேன். இப்போ என்னோட டார்கெட் கனகா அல்ல, துர்கா. மாயா, அந்த அப்பாவிய எப்ப வேணாலும் நம்ம சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி நாம தீர்த்து கட்டிடலாம். அவெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா அந்த கனகா ஒரு மாயாவே. அவளைதான் முதல்ல காலி பண்ணி ஆகணும். அவளுக்கு மரண யோகம் வந்திருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்காது மாயா, திரும்ப கிடைக்காது. ஜமீனையா, நான் சொல்றதை எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நம்ம நிதானமா நடந்துகிட்டா ஆகாயத்தை கூட கட்டி ஆளலாம். ஆஃப்டர் ஆல் இந்த கனகாவை கொல்ல முடியாதா என்ன? சரி சரி, உன் பிளான் என்னன்னு தான் சொல்லு. முதல்ல கனகாவை காலி பண்ணிட்டு அப்புறமா துர்காவை சாகடிக்கிறதுக்கு பதிலா துர்காவை காலி பண்ணிட்டு அது மூலமா கனகாவோட சாப்டரையே க்ளோஸ் பண்ணலான்னு சொல்றேன். அது எப்படி முடியும்? துர்காவை சாவடிச்சிட்டு அந்த பழிய கனகா மேல போடலான்னு சொல்றேன். கனகா எப்ப சிக்குவான்னு நந்தினி காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம துர்காவை காலி பண்ணிட்டு கனகா மேல பழிய திருப்பி விட்டுட்டா இதுதான் சமயம்னு நந்தினி மொத்த கொலை பழியையும் கனகா மேல போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. அப்புறம் காலம் முழுக்க அவ உள்ளேயே கடந்து சாக வேண்டியதுதான். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.